ஹலோ மக்களே, ஏப்ரல் 9ஆம் தேதியோட சமையல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கொட்டிடுவேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் கோயிலில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க சாரதா, ககன், பூமி எல்லாரும். இவங்களை பார்த்தோம், இவங்களை வந்து சுஜாதா மருதானியில் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே ஓடி போய் அபூர்வா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட போய் சொல்கிறாங்க. உடனே அப்புறம் சொல்கிறாங்க, ஓ கோயிலுக்குள்ளே வந்துட்டாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பூமி வந்துட்டா, நான் சொன்ன மாதிரி அவளை கொண்டுருங்க, நான் எப்போன்னு சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க பூமி போய் சாமி கும்பிட போறாங்க. இங்க பூமியும் முதல்ல சாரதா வந்து நான் பூக்கூட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க உடனே பூமியும் ககனும் மட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு பூமிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஐயோ எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ககன் கையை வந்து பயத்துல பிடிக்கிறாங்க. ககன் வந்து அதை தப்பா நினைச்சுக்கிறாரு. நான் ஒன்றும் புருஷன் கிடையாது, என் அம்மா சொன்னாங்கிறது கணித நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேனே தவிர நீ ஒன்றும் புருஷங்கிற முறையில் ஒன்றும் என் கையை பிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி கையை உதறிட்டு அவர் கோயிலுக்குள்ளே போயிடுறாரு. உடனே பூமி வந்து அதுக்கு விலகம் கொடுக்க பார்க்குறாங்க. நான் எதுக்குன்னு சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னா, நீ அடுத்து ஒரு நடிப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி மேலே வந்து ககன் கோவப்பட்டுறாரு. உடனே கோயிலுக்குள்ளே போயிட்டு சாரதாவும் பூமியும் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. உடனே இவங்க வந்து பூமி வேண்டுறாங்க, சாமி நான் வந்து என் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் தான் இருந்தால் உங்களை மனசை குளிர்விக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், என் அப்பா மனப்பூர்வமாக என்னை ஏற்றுக்கிட்டு என்னோட நடனத்தை அவரை வந்து ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இங்கே ககன் வந்து பார்த்தா பூமி ரெடியாகிறதுக்காக ஒரு ரூம் கேட்க போகிறாங்க. உடனே அதுக்கடுத்து ரூம்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இல்லை நாட்டிய நிவேதனாக்காக தான் நான் ரூம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதுக்கு ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ரூம் கீ கொடுக்குறாங்க. உடனே பூமியும் போய் அங்கே ஃபுல்லாக ரெடி ஆயிடுறாங்க. சாரதா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உடனே தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூமி. இங்கே பாரு, நீ என் மருமக மட்டும் இல்லை, நீ என்னோட நான் உன்னை என் மகளாவும் தான் பார்க்குறேன், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த சந்தோஷம் வந்தாலும் எல்லாத்துலேயுமே நான் பகிர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பூமிக்கு நிறைய பேசுகிறாங்க. உடனே இவங்க சலங்கை மட்டும்தான் இன்னும் காலில் கட்டணும், மற்றபடி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கடுத்து சாரதாவும் அவங்கள வந்து ஆசீர்வதிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ககன் வந்து வாங்கம்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. சாரதாவும் ககனும். பூமியை மட்டும் அங்கே ரூமில் இருக்காங்க. சரி, நான் இன்னும் சலங்கை மட்டும் தானே கட்டணும், நான் கட்டிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் சலங்கையை கட்டிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாரதா வருவாங்கன்னு பார்த்தாங்க. சாரதாவும் வரல, ககனும் வரல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே பூமிக்கு வந்து பதட்டம் ஆயிடுது. ஐயோ அத்தையே இன்னும் வரல, சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பூமியை போய் வெளியே ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க சாரதாவை, ககனை. உடனே எங்கேயுமே கிடைக்கல. வெளியே போய் ரோட்ல ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சோன்னா பார்த்தா ரோட்ல இல்லை, அந்த கோயிலுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. தேட ஆரம்பிச்சது பார்த்தா சரச்சந்திரா வந்து பூமியை பார்த்துடுறாரு. உடனே பூமி அப்படின்னு கூப்பிடுறாரு சரச்சந்திரா. உடனே அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பான்லாம் என்ன கூப்பிடாத, நீ எப்பவும் என் இதுல செத்து போயிட்ட, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நாட்டிய நிவேதனால அம்மா இருக்கிற ஸ்தானத்துல நான் தான் ஆடணும், நான் உயிரோட இருக்கும்போது இதுக்கு வேற ஒருத்தர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ எப்பவோ செத்து போயிட்ட, என் சோபா இருந்த இடத்துல இப்ப என்னோட பொண்ணு நட்சத்திரா தான் இருந்து ஆட போறா, நீ இங்க இருந்து ஆடக்கூடாது, என் கண்ணும் எதிரிலே நிக்காத, நீயா வெளியே போயிரு, இல்ல நானா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் தான் இன்னைக்கு நாட்டிய நிவேதனால ஆடுவேன், நான் தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நான் தான் அந்த சிவபெருமான் மனசை குளிர வைப்பேன்னு சொல்லிட்டு இவங்க பூமி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் சரச்சந்திரா வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. திருப்பி சரச்சந்திரா போகும்பாரு, இவர் நான் போக மாட்டேன், நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கடுத்து கடைசி ஒரு வாட்டி சரச்சந்திரா வந்து சொல்லுவாரு, நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நான் போக மாட்டேன்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல போட்டு பூமியை லாக் பண்ணிட்டு பூட்டு வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டிட்டு போனோன்னா இதை ஃபுல்லா அப்புறம் வந்து மறைஞ்சிருந்து பாத்துருவாங்க. மறைஞ்சிருந்து இவங்க இப்பதான் சாரதா வந்து ரூம்குள்ள வந்து பார்ப்பாங்க. சாரதாவும் ககனும் ரூம்ல வந்து பார்ப்பாங்க. பூமி ரூம்ல இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சது அவங்களுக்கு தெரியாது. இவங்களும் கோயில் ஃபுல்லா வெளியே தேட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அதுக்கடுத்து ககன் சொல்லுவாரு, சரி ஒருவேளை ஸ்டேஜ் கண்டா போயிருக்கலாம், நம்ம அங்க போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்தா இவங்க அப்புறம் வந்து அடியாள் கிட்ட சொல்லுவாங்க, பூமி வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. கால் பண்ணி வந்து சொல்லிட்டு இப்பவே கொண்டுருவா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கொல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் சொல்றப்போ கொல்ல, இப்ப கொன்னா அது நான் எல்லாரும் சந்தேகம் வந்துடும், அது வந்து தெரியக்கூடாது நான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்காங்க. உடனே அப்புறம் சொல்லுவாங்க, எப்படி உன் அம்மா செத்து போனாலும் அதே மாதிரி உன்னையும் சாகடிக்க போறேன், நீயும் உங்க அம்மாக்கு துணைக்க பத்திரமா போய் அவங்க அங்க போய் நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருங்க, அந்த சோபா இருந்த இடத்துக்கே உன்னையும் அனுப்புறேன் பூமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. இங்க பார்த்தா நட்சத்திரா வந்து அந்த ஹோமகுண்டத்துல உட்காந்து பூஜையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அந்த ஹோமகுண்டத்துல யாகம்லாம் வளர்த்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி எல்லாருக்கிட்ட அந்த ஊர் பெரியவங்கலாம் சேர்ந்து சொல்லுவாங்க, இங்க பாருமா, இப்ப தீச்சட்டி உன் தலையில ஒண்ணு 2 கையில ஒண்ணு ஏந்திட்டு போக போறீங்க, இது வந்து இந்த ஊர் நல்லதுக்காக நீங்க பண்றீங்க, என்ன சுட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி
அந்த தீச்சட்டி மட்டும் கீழே விழவே கூடாது, கீழே தவறவே கூடாது, நீங்க பார்த்து பத்திரமா பண்ணுங்க. அதே மாதிரி நடராஜர் மனசை குளிர வைக்கிற வரை நீங்க ஆடிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நட்சத்திரா கிட்ட. உடனே நட்சத்திராவும் இங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அங்க தீச்சட்டி தலையில ஒண்ணு, கையில ஒண்ணு, 2 கையிலயும் ஒண்ணு, தலையில ஒண்ணு வச்சுட்டு அங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தா இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, பூமி காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ககன் வந்து எங்கதான் போனான்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாரு. ககனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, சாரதாவும் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருப்பாங்க, சாரதாவாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் பார்த்தா ககன் வந்து பூமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திடுவாரு. உனக்கு இதுக்கு வந்து இது ககனோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துவா. உடனே அதுக்கடுத்து திருப்பி ககனுக்கு வந்து அப்பதான் கேட்கும், அப்ப இங்கதான் எங்கேயோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கனக்குள்ள இங்கே தேடிட்டு இருப்பாரு. திருப்பியும் பூமின்னு ஒரு 3 வாட்டி சொல்லுவாரு. அவளும் மாமா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லுவா. அதுக்கடுத்து ககன் வந்து காப்பாத்திட்டு இவ வந்துருவா, ஸ்டேஜ் கிட்ட வந்துருவா. இவ வந்தோடனே அந்த தீச்சட்டியை வந்து இவ கீழே போட்டுருவா, நட்சத்திரம் வந்து கீழே போட்டுருவா. அதை வந்து பூமி வந்து அவ கையில தாங்கி பிடிச்சிருவா. உடனே அதுக்கடுத்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம், என்ன சரச்சந்திரா உன் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொன்னீங்க, இங்கதானே உயிரோட இருக்கா அப்படின்னு. அதுக்கடுத்து பூமி சொல்லுவா, நான் உயிரோட இருக்கிறதுக்கு இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லுவா. உடனே அதுக்கடுத்து அப்பா அப்படின்னு கூப்பிடுவா. அப்பான்னு கூப்பிடாது, என் பொண்ணு எப்போ செத்து போயிட்டாய். ஊர்க்காரங்களாம் சொல்லுவாங்க, உங்க பொண்ணு உயிரோட உங்க கண்ணு முன்னாடியே இருக்கும்போது செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். யாரையோ ஒருத்தரை பார்த்து உன் பொண்ணுன்னு சொன்னா நீங்க யாராச்சும் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அதுக்கடுத்து இவங்க சாரதாவும் ககனுமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சரச்சந்திரா வந்து நீ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பியும் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. உடனே அதுக்கடுத்து ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க, என்னதாமா ஆச்சு, எதுக்கும் அப்பா அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்காங்க. இல்ல, நான் வந்து எனக்கு அப்பாவுக்கு பிடிக்காத ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை வந்து அப்பாவால ஏத்துக்க முடியல, அதுக்காண்டி என்ன வந்து அவரை செத்து போயிட்டான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சரச்சந்திராவை திட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் அது உங்க பொண்ணு, நீங்க வந்து உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிருந்தாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுதான் பெரிய மனுஷத்தனம். அதை விட்டுட்டு செத்து போயிட்டான்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா எல்லாரும் இது பண்றாங்க. அவ வந்து போனது வந்து என்னோட கௌரவத்தை இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவளோட காதல் தான் முக்கியம் அவ போயிருக்கா. அவ பண்ணது வந்து நம்பிக்கை துரோகம், தப்பு கூட இல்ல, அது பெரிய நம்பிக்கை துரோகம், அதை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உன்னை இப்ப வந்து என்னோட சோபாச்சந்திராவோட பொண்ணு வந்து இப்போ என்னோட நட்சத்திரா தான், சோபாச்சந்திரா இருக்க வேண்டிய இடத்துல இப்போ என் நட்சத்திரா தான் இருந்து நாட்டிய நிவேதனா பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து பூமி வந்து நான் உயிரோட இருக்கேன், நான் தான் உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஊர் மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, இல்ல உங்க பொண்ணு நட்சத்திரா வந்து தீச்சட்டியை கீழே போட்ட தீச்சட்டியை வச்சு இனிமேல் யாரும் வச்சு ஆட முடியாது. அதுக்கடுத்து ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து நட்சத்திரா வந்து நாட்டிய நிவேதனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவேசம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க ஊர் பெரியவர் அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க திரும்பியும் வந்து சொல்றாரு, இங்க பாருங்க, நாட்டிய நிவேதனா வந்து ரத்தத்துல ஊறி இருக்கணும், அவங்களால மட்டும்தான் அந்த சிவபெருமான் மனசை குளிர வைக்க முடியும், எல்லாரும் யார் நினைச்சாலாம் நாட்டிய நிவேதனா பண்ணிட முடியாது, அதனால உண்மையான பொண்ணு பூமி, அவங்க தான் இங்க ஆடணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரச்சந்திரா வந்து அந்த இடத்துல இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. அபூர்வா இன்னும் அதே இடத்துலதான் இருக்காங்க, நட்சத்திரம் அதே இடத்துலதான் அங்கேதான் நின்றுட்டு இருக்காங்க. திரும்ப அவங்க வந்து, மா நீ பாடுமா, நாட்டிய நிவேதனா நீ ஆடு, ஆனா உனக்கும் அதே தாமா சொல்றேன், இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி சிவபெருமான் மனசை குளிர வைக்கிற வரை நீங்க நாட்டிய நிவேதனை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தீச்சட்டியை வந்து தலையில வச்சுக்கிறாங்க. திரும்ப அந்த ஊர் பெரியவர் 2 பேரும் நட்சத்திர கையில இருந்து வாங்கி இவங்க கையில கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தா இவங்க காலில் பார்த்தா அந்த சலங்கை இல்லை, ஏன்னா இவங்க அந்த ரூம்ல விட்டுட்டு வந்துட்டாங்க, அந்த ஸ்டோர் ரூம்ல. உடனே இவங்க கண்ணாலே வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க, என் காலில் வந்து சலங்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து ககன் கிட்ட சொல்றாங்க, ககன் அவ காலில் சலங்கை இல்லை, போய் எடுத்துட்டு வாடா, எங்க இருக்குடா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஓடி போய் அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து அந்த சலங்கையை எடுத்துட்டு வந்து சாரதா கையில கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா என் கையில கொடுக்குற, நீ போய் அவ காலில் கட்டி விடுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ககனும் யோசிச்சுட்டு திரும்ப அதுக்கடுத்து பூமி காலில் போய் அந்த சலங்கைய கட்டுறதுக்கு வந்து அவர் பூமி கிட்ட பேசல, அப்படி முட்டி போட்டு காலை இங்க வை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுறாரு. உடனே அதுக்கடுத்து, இங்க பாரு பூமி, எனக்கு உன் மேல கோவம் இருக்கு, நிறைய வருத்தம் இருக்கு, எனக்கு இன்னுமே உன் மேல கோவம் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு சோபாச்சந்திரா அவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்கு, நீ அவங்களுக்காக இந்த விஷயத்த பண்ற, அதனால நீ இதை முழு மனசோட பண்ணு
அதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு ககனு. உடனே அதுக்கடுத்து அவரும் வந்து 2 கல்லையும் வந்து கட்டி விடுறாரு. இதை கட்டி விடுறத பார்த்தோம்னா நட்சத்திராக்கு அப்படி வயிறுத்தியா எரியுது, எரிச்சல் ஆகுறாங்க நட்சத்திரம் இதை பார்த்து. அப்புறம் வந்து காண்டாகுறாங்க. உடனே இவங்க அதுக்கடுத்து தீச்சட்டியை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து ஆடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து அபூர்வா வந்து அடியால்லாம் நிறைய செட் பண்ணியிருக்காங்க. நிறைய அடியால் செட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரையா வந்து களத்துல இறக்குறாங்க. முதல்ல வந்து கண்ணாடி பாட்டில் உடச்சு போட்டுட்டு பார்த்தா அதுல வந்து இப்போ நிறுத்தக்கூடாதுமா ஊருக்கு பெரியவங்கெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, நாட்டிய நிவேதனா பண்ணும்போது ககன் வந்து நிப்பாட்டிடுறாரு. கண்ணாடி பாட்டில் 2 பாட்டில் உடச்சு போட்டுடுறாரு ஒருத்தங்க ஆடுற இடத்துல, ஊருக்கு மக்களா நின்று. உடனே ககன் சொல்றாரு, இப்ப எப்படி ஆட முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, நாட்டிய நிவேதனை நம்ம நிறுத்தக்கூடாது, இது வந்து அந்த சிவபெருமான உங்களுக்கு வைக்கிற பரிச்சை, இதுல நீ வந்து இத எக்காரணத்தை கொண்டு நீ இந்த நாட்டிய நிவேதனை நிறுத்தக்கூடாதுமா, இது நீ ஆடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககன் இருந்துட்டு, கண்ணாடி பாட்டில் உடஞ்சிருக்கு எப்படிங்க ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் பண்றேன் என் அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து, நான் கண்டிப்பா இதை பண்ணதான் போறேன், என் அம்மாக்காக இதை நான் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு அதுக்கடுத்து அவங்களும் அந்த கண்ணாடி பாட்டில் உடஞ்சதுல வந்து அவங்க திரும்ப நாட்டியம் ஆடுறாங்க. சந்தோஷமா சிரிச்சுட்டே ஆடிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ககன் வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. அடுத்த பாட்டில உடைக்கிறதுக்கு வர்றான். உடனே அவனை புடிச்சு அடிச்சு அவன் வாயில அந்த பாட்டில உடைச்சு, ஏண்டா அவ அம்மாக்காக அவங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஆடிக்கிட்டு இருந்தா, என்ன தைரியம் இருந்தா நீ அதை கெடுக்கிறதுக்கு நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒரு அடியால் அடிக்கிறாரு. அடுத்து இன்னொருத்தவரான் அவரையும் அடிக்கிறாரு. அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ற ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் பார்ட் 2 வீடியோ மறக்காம பாருங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ மறக்காம பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஹைப்பையும் அப்படியே தட்டி விடுங்க மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். பை பாய்.